நாம் வந்து நடக்கும்போது நல்ல அழகான ஆடைகளை அணிந்து நடக்க வேண்டும். அப்போ தான் நம்ம தெளிவாக நடப்போம், குழப்பம் இல்லாமல் நடப்போம். நீங்கள் வந்து இப்போ நடைப்பயிற்சி செய்கிறீங்க, இந்த மாதிரி டிஷர்ட் போட்டுக்கணும், போட்டுட்டு நடக்கிறதே அழகாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கணும். அப்போ நீங்கள் வந்து ரசித்து நடப்பீங்க, உங்களுக்கு நடக்கிறது சுமையாக தெரியாது. அதே நேரத்தில் வந்து ஒரு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு சட்டை ஒன்று போட்டுக்கிட்டு தொலை சட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் நடக்கிறீங்கன்னு வச்சுக்கிங்க, அப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு நடப்பீங்க, பெருமையாக நடக்க மாட்டீங்க, சரியாகவும் நடக்க மாட்டீங்க. நடக்கிறதுல வந்து நம்ம சரியாக நடக்கணும், வேகமாக நடக்கணும், அகலக்கால் வச்சு நடக்கிறது. அப்போ பெருவிரல் நேராக இல்லாமல் பக்கவாட்டு திசையை நோக்கி திரும்பி இருக்கிற மாதிரி சார்லி சாப்ளின் எப்படி நகைச்சுவைக்காக பண்ணுவார் அது மாதிரி நடக்கிறது. இது மாதிரி நிறைய தவறுகள் இருக்குது நடைவில். அது வந்து மூட்டு வலிக்கு காரணமாக அமையும். அப்போ நடக்கும்போது நாம் சரியாக நடக்கணும் அப்படின்னா அழகான ஆடைகளை அணிய வேண்டும். டிஷர்ட் போட்டு உடலை இறுக்கமாக காட்டுகிற ஒரு டிஷர்ட் போட்டுக்கிட்டு, நல்லா பேண்ட்டு போட்டுக்கிட்டு, ஷூ போட்டுக்கிட்டு நம்ம நடக்கும்போது நம்ம தெளிவாக நடப்போம், குழப்பம் இல்லாமல் நாம் நடப்போம். நம்ம நடை சரியாக இருக்கும், அமைதியாக நடப்போம், ரசிச்சுக்கிட்டே நடப்போம். அப்போ நடப்பதற்கு ஆர்வம் ஏற்படும். நம்ம நாளைக்கு நடக்கலாம், அடுத்த நாள் நடக்கலாம், நடக்கிறது உங்களுக்கு ஒரு பிடித்த ஒரு விஷயமாக மாறிவிடும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். உடையில் வந்து நம்ம இல்லை அதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடையில் அலட்சியப்படுத்தாதீங்க. தொடர்ந்து உங்களால் நடக்கவே முடியாது. நடக்கிறது உங்களுக்கு பிடிக்காமல் போயிடும், நடக்கிறதுனால உங்களுக்கு வெறுப்பு ஏற்படும். அப்போ நடக்கிறத நீங்கள் நேசிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த மாதிரி உடையில் ஒரு அழகான ஆடையை அணிந்து கொள்ள வேண்டும், ஷூ போட்டுக்கணும், அதை ரசிக்கணும். நிறைய ஒரு 10 டிஷர்ட் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரே டிஷர்ட்டை எப்போவுமே போடாதீங்க, போட்டு நீங்கள் நடக்கணும்.